இதுக்கப்புறமா தங்கமயில் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பு பண்ணாம நல்லபடியா திருந்தி வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஆதார் கார்டு மேட்டர் இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு தங்கமயில் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. கடைசியில தங்கமயிலோட அப்பாவே ஆதார் கார்டை பாண்டியன் கொடுத்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் பதறிப்புற தங்கமயில் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே கூப்பிட்டு பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வராதுமா தங்கமயிலோட அப்பா ஆதார் கார்டு கொடுத்தனே யார்கிட்ட இருக்கு, நீங்க அதை செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவர் எதுக்கு வந்ததுமே ஆதார் கார்டு பத்தி பேசுறாருன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு தங்கமேல் அவங்க குடும்பத்து மேல எல்லாமே சந்தேகம் அதிகமாயிட்டு இருக்கு. தங்கமேல் மட்டும் தான் ஆதார் கார்டை பத்தி பேசினா பயமும் பதட்டம் ஆகிட்டு இருந்தாங்கன்னா இப்ப டோட்டல் குடும்பமே அதை பத்தி பேசினாலே பதட்டம் ஆகுறாங்க. இந்த ஆதார் கார்டு விஷயத்துல இவங்க ஏதோ மறைக்க பாக்குறாங்க. அது என்னங்கறத நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு முடிவு பண்ணி மீனா ஆதார் கார்டு செந்தில் கிட்ட தான் இருக்கிறதால செந்திலுக்கு போன் பண்ணி அந்த ஆதார் கார்டை போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றாங்க. செந்திலுமே உடனே ஆதார் கார்டை போட்டோ எடுத்து மீனாவுக்கு அனுப்பிடுறாங்க. மீனா அந்த ஆதார் கார்டை செக் பண்ணி பாக்குறப்பதான் தங்கமேலுக்கு சரவணனோட ஏஜ் கூட அதை மறைக்கிறதுக்காக தான் ஆதார் கார்டை வீட்டுல யாருக்கிட்டயுமே காட்டாம அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு பிரச்சனை பெருசாயிருமோன்னு பயத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்கிறது தெரிஞ்சிருது. கொஞ்சம் கூட தாமதிக்காம மீனா இந்த விஷயத்தை ராஜிக்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. கோமதிக்கு இதுல எல்லாம் எதுவுமே நம்பிக்கையே இல்ல. அப்பதான் மீனா கோமதிக்கு புரியுற மாதிரி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல இருந்து இந்த ஆதார் கார்டை பத்தி கேட்கிறப்ப தங்கமேல் ரொம்பவே பதட்டமா தான் இருந்தாங்க. மாமா அவ்வளவு தூரம் சொல்லி வற்புறுத்தவும் அதுக்கப்புறம் தான் தங்கமேல் வேற வழியே இல்லாம அவங்க வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. அப்ப கூட தங்கமேல் ஆதார் கார்டை கொண்டு வரல. அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாம அவரான் தான் ஆதார் கார்டை கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கொடுத்திருக்க மாட்டாரு. இந்த ஆதார் கார்டு விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது கண்டிப்பா தங்கமேலோட வயசா தான் இருக்கும். சரவணன் மாமா விட தங்கமேலுக்கு வயசு கூட தான். அந்த உண்மையை மறைச்சுதான் அந்த கல்யாணத்தை பண்ணிருக்காங்க. அதனாலதான் தங்கமேல் ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரி பயத்தோடயே தான் இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனையை இதோட விடக்கூடாது, இது கண்டிப்பா பாண்டியன் மாமா கிட்ட நான் சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு மீனா பிடிவாதமா இருக்காங்க. கோமதி இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளாட்டி இந்த பிரச்சனையை சொல்லி மாமாவை டென்ஷன் ஆக்கிறாத. ஃபர்ஸ்ட் இவங்க மேரேஜ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால கண்டிப்பா முடியாது. நான் சென்னைக்கு போனப்ப என்னை தங்கமேல் வீட்டுல போட்டு விட்டு நாங்க வீட்டுக்கு வந்த உடனே மாமா கிட்ட எங்களை எப்படி திட்டு வாங்க வச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் ஏன் இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் வேலையா இந்த மேட்டர் சொல்லிடுறாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியாம தங்கமேல கூப்பிடுற பாண்டியன் உண்மையிலே உனக்கு சரவணனோட வயசு கூடயா, என்னதான் நடந்துச்சு, ஏன் ஆதார் கார்டை பத்தி பேசினாலே நீ பதட்டமாகற அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா தங்கமேல் கிட்டே கேட்டாரு. பதில் சொல்ல முடியாம தங்கமேல் முடிச்சிட்டு இருக்கிறப்பவே சரவணன் கண்டிப்பா தங்கமேல் உண்மையை மறைக்க தான் ட்ரை பண்ணுது. ஏன்னா என்கிட்டக்கே எதுக்கு கல்யாணத்தை ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சமாளிக்க தான் பார்த்துச்சு. அப்ப இந்த விஷயத்தினாலதான் தங்கமேல் ஆதார் கார்டு எடுத்துட்டு வரதுல அதுக்கு விருப்பமே இல்லாம இருந்திருக்கு. நீயான் வாயை திறந்து உண்மையை சொல்லிரு தங்கமேல் சொல்லிட்டு சரவணனுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. இப்படி எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற தங்கமேல் யாருக்கு பதில் சொல்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தங்கமேல் அவங்க அம்மா பேச்சை கேட்டு தப்பு பண்ணாம ஒழுங்கா திருந்தி வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.